வணக்கம். ஆன்மா வளரட்டும், ஒளிரட்டும். சொந்தங்கள், உறவுகள், நட்பு எதுவும் கடைசி வரை வராது. சொந்தங்கள், உறவுகள், நட்பு எதுவும் கடைசி வரை வராது. அதனால் யாரும் எது மீதும் பற்று வைக்க, அதிக பற்று வைக்க வேண்டியதல்ல. தனியாகத்தான் வந்தோம், போகும்போது தனியாகத்தான் போகிறோம். தனியாகத்தான் வந்தோம், போகும்போது தனியாகத்தான் போகிறோம். ஆனால் உறவுகளோடு பயணிக்க வேண்டும், பயணம்தான் செலுத்த வேண்டும், பயணிக்க வேண்டும். பற்று என்னும் வலைகளை சிக்கிக்கொண்டால் தவிப்பை உண்டாக்கும். பற்று எப்படி இருக்கணும்னா, சேத்துல இழக்கிற தாமரை போல தான் இருக்கணும். அது அந்த பற்று பாதிக்காது. ஆனால் அதிகப்பற்று உழண்டு மனது அதிகப்பற்றாச்சுன்னா அது மனது நிற்கும், அதனையே நிற்கும், மேலோங்க விடாது. ஒரு இடையோட்டமான சிந்தனைகளையும் எங்கே செல்ல விடாது. அதே நேரத்தில் பற்றுங்கிறத பிரயாணம் செய்வது போல, நாம் பயணிப்பது போல தான் இருக்க வேண்டும். பற்றுக பற்றுக பற்றற்ற நிலையாக இருக்க வேண்டும். பற்று இருக்கணும், அற்ற நிலையாக இருக்க வேண்டும். அதுதான் கொஞ்சம் மன அழுத்தத்தை உண்டாக்காது. ஆனால் பற்று கண்டிப்பாக பற்றற்ற நிலை, பற்றற்ற நிலையாக இருக்கணும். அது இருக்கும்போது நம்மளுக்கு பிரிவோ எந்த நிலையோ மனசை சஞ்சலப்படுத்தாது, காயப்படுத்தாது, மனதை உந்தல் நிலைக்கு ஏற்படுத்தாது. உண்மை என்னென்னா, நம்ம தனியாகத்தானே வந்திருக்கிறோம். இங்கே வந்த இடத்துல தான் நம்மளுக்கு தொடர்புகள் உண்டாக்குது. செல்வதும் தனியாகத்தான் போக போகிறோம். ஆனால் அந்த இடப்பட்ட நேரத்தில் நம்மளுடைய பற்று பந்துகள், உறவுகள் அப்படின்னு அதில் ஏற்படுகிறது. அதுவுமே பிரயாணம் செய்வது போல கடந்து விட வேண்டும். பயணம் செல்வது போல் நாம் பயணத்துக்கு ரெடியாக இருக்கிறோம், பயணிக்க ரெடியாக இருக்கிறோம். அப்பயே பற்ற போய் ஒட்டிக்கிட்டு அது மனதோடு கவிக்கிட்டு இருக்கோம், கடந்து செல்வோம்.